அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு இயல் 6 உரைநடை உலகம் சிற்றகல் ஒளி அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாம். மாப்போ சிவஞானம் அவர்கள் தன்னுடைய தன் வரலாறு கட்டுரையாக விடுதலை போராட்ட வீரர் இவர் தன்னுடைய சுயசரிதையை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இதில் என்னென்ன தலைப்பில் நமக்கு பாடம் வந்திருக்கு, தலைப்பு வந்திருக்கு அப்படின்னா, இவர் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். வறுமையில் இழந்த கல்வி, செவிச்செல்வம் எவ்வாறு பெற்றார் அப்படிங்கிறதையும், புத்தக பித்தன் பேராய கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியில் இவர் ஆற்றிய பணிகள், அப்புறமா 6 மாத கடுங்காவல் தண்டனை, தமிழ்நாடு பற்றிய இவரது கனவு, சென்னையை மீட்போம், தெற்கெல்லை போராட்டம் அப்படிங்கிற பல தலைப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், கதை கேட்கும் வழக்கம் சிறு வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் இப்போ என்னாச்சு அப்படின்னா கதை படிப்பது அதனுடைய அடுத்த படிநிலையாக மாறியது. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது எது, கதை படிப்பது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன்னுடைய நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அத்தகைய அரிய வாய்ப்பை பெற்ற ஒரு மனிதர் அப்படின்னா இவர் தான், மாப்போ சிவஞானம் அவர்கள். சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பானது கிடைத்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாற்றாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாக உணர வைக்கக்கூடிய வகையில் இவருடைய இந்த தன் வரலாறு கடிதம் நமக்கு அமைந்திருக்கு இந்த பாடம். இப்போ பாருங்கள், இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆண்டாக கருதப்பட்டது. அந்த ஆண்டில் என்னென்னா வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் மாப்போ சிவஞானம் எங்கு எப்போது பிறந்தார் அப்படின்னா 1906ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்ற பகுதியில் தான் பிறந்ததாக கூறுகிறார். இந்த பாடம் முழுக்க அவரே சொல்லி வர மாதிரி இருக்கும் தன் வரலாறு. என் தந்தை பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி. பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னா, இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னா ஞானப்பிரகாசம். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்னது, ஞானப்பிரகாசம். ஆனால் அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் சரபையர் அப்படிங்கிற முதியவர் இவர் என்னன்னு சொன்னாரா, சிவஞானி அப்படின்னு தான் கூப்பிட்டாராம். அந்த பெயர் தான் பின்னாளில் எனக்கிட்டு அழைத்த சிவஞானி என்ற பெயர். அதோடு சின்ன திருத்தம் சிவஞானம் அப்படின்னு சொல்லி நிலை பெற்றது. இப்போ இந்த பகுதியில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, மாப்போ சிவஞானம் எங்கு எப்பொழுது பிறந்தார்? 1906ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்ற பகுதியில் மாப்போ சிவஞானம் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞானப்பிரகாசம். இவரை சிவஞானி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா சரபையர் என்ற முதியவர். இதுதான் இதில் கேட்கக்கூடிய முக்கியமான வினா. அடுத்த பகுதி பாருங்கள், வறுமையால் இழந்த கல்வி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தன்னுடைய வறுமை காரணமாக சின்ன வயசுலேயே 3ஆம் வகுப்புலேயே என்ன செஞ்சிட்டாரு, கல்வியை இழந்தார். ஆனாலும் செவிச்செல்வம் ஞானம் படிப்பறிவு தானாக செவியால் கேட்டும் தன்னுடைய இலக்கியங்களை படித்தும் கேட்டும் சொற்பொழிகளை கேட்டும் தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொண்டார், கல்வி ஞானத்தை. வறுமையால் இழந்த கல்வி அப்படின்னா என்ன பாருங்கள். நான் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். அவர் சொல்கிறாரு, 3ஆம் வகுப்பில் சேர்ந்து 7 நாள் தான். அப்போ டெய்லி பக்கத்துலேயே ஸ்கூலு, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவார். அப்படி போகல, புத்தகமின்றி என்னை கண்ட ஆசிரியர் என்ன செஞ்சார், பள்ளியிலேருந்து விரட்டிட்டார். மத்தியானம் போயிட்டு வர புத்தகத்தோடு வரணும். அப்போல்லாம் நம்ம புக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும், இப்போ மாதிரி இலவசம்லாம் கிடையாது. எனக்கு பெருத்த அவமானமாக இருந்ததால் அழுதவனம் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தியானம் வெயிலில் சாப்பிட்டு வந்தோன்னே புக்கு இல்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு விரட்டிட்டார். அது ரொம்ப அவமானமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இல்லை, என் கல்வி அதோடு முற்று பெற்றது, அதோடு முடிச்சுக்கிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகல. 3ஆம் வகுப்பிற்கு அப்போ என்ன புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆங்கிலம் தமிழ் 2 புத்தகம்தான். அதை கூட வாங்க முடியாத அளவுக்கு அவருடைய குடும்பத்தின் வறுமை இருந்ததாக சொல்கின்றார். அடுத்து செவிச்செல்வம் பெற்றேன். அதனால் என்னாச்சு,
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் இல்லையா? அப்போ அன்னையார் இளமையில் எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பாலபாடங்களாக அமைந்தது. இவருடைய பாலபாடங்களாக அமைந்தது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அம்மாக்கிட்டே அல்லி அரசாணி மாலை பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார் அவங்க அம்மா. அதை பார்த்து இவரும் பாடினார். என்னையும் அந்த நூல் படிக்க வைப்பார். அதையே படித்தார் இவரும் அவங்க அம்மாவோட சேர்ந்து. அதனால் என்னாச்சு, சந்தனயத்தோடு எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே என்ன பெற்றாராம், இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டுமல்லாமல் சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்தேன் அப்படின்னா, சித்தர் பாடல்கள்லாம் அவராக விரும்பி படித்து மனப்பாடம் செய்தார். மனனம் அப்படின்னா அதை மனப்பாடம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவை பெற்றேன் அப்படிங்கிறார். பல சொற்பொழிவுகளை கேட்டு தன்னுடைய இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களே என்ன செய்வார், கேட்கறதோடு மட்டுமல்லாமல் ஏடுகளில் என்ன செய்வார், ஹின்ஸ் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையில் இது ரொம்ப முக்கியம். அவருடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். அவர் தான் இவருடைய கேள்வி ஞானத்துக்கு முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு மிகுந்த பங்குண்டு அப்படிங்கிறாரு. அடுத்ததாக புத்தகப்பித்தன் அப்படின்னா என்ன, எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை என்ன செய்யணும், தமிழ் மொழியிலேயாவது நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம மொழியிலேயாவது நம்ம ஓரளவுக்கு என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடைவிடாது விடாமுயற்சியோடு அதை அறிவை வளர்த்து கொண்டார். சுருங்க சொன்னால் என் அறியாமையுடன் கடும்போர் நடத்தினேன். நான் ஏன்னா பள்ளி படிப்பு இல்லை, ஆனால் உலகம் என்ற பல்கலைக்கழகத்தில் அவர் பெற்ற கல்வி அதிகம். எப்படின்னா கேள்வி ஞானத்தால். அடுத்தது நூல் வாங்குவதற்கு என்ன செய்யுது, ரொம்ப முக்கியமான இடம். நூல் வாங்குவதற்கு வறுமையிலும் கல்வியின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு. நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லை, குறையா என்ன செஞ்சார், அதனால் புது புத்தகம் வாங்கணுன்னா முழுசாக பைசா கொடுக்கணும். அதனால் என்ன செஞ்சார், பழைய புத்தகம் விலைக்கு கடைக்கு போய் அதில் பாதி விலைக்கு என்ன செய்வார், விருப்பமான புத்தகங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்குவதற்காக வாங்கி படித்தாரா சொல்கிறாரு. அதுதான் வழக்கமாக இருந்துச்சு. சில நேரம் என்ன செஞ்சார், உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் கூட புத்தகங்களை வாங்கிவிட்டு பல நேரங்களில் என்ன செஞ்சுருக்காரு, பட்டினி கிடந்திருக்கிறார். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ளவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறொன்றும் இல்லை, என்னிடம் வேறு எந்த சொத்தும் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வறுமை இருந்தாலும் என்ன புத்தகம் படிப்பதில் அவருடைய நாட்டமும் குறையவில்லை, அதை வாங்குவதில் அவர் சளைக்கவில்லை. புத்தகம் தான் அவருக்கு மிகப்பெரிய சொத்தாக கருதினார். அடுத்ததாக பேராய கட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் 1931 என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் நாடு முழுவதும் இருந்து என்ன ஆயிடுச்சு, பேராய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஆக்கம் தரும் வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். என்னென்ன போராட்டம், அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே என்ன செஞ்சார், தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே கட்சி தலைமை பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது. அப்போ இவர் பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்கள்லாம் என்ன செஞ்சார், கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொண்டதாக கூறுகிறார். அதுக்காக என்னாச்சு அப்படின்னா 6 மாதம் இவருக்கு கடுங்காவல் தண்டனை. எப்படின்னா 30/9/1932 என்ன செஞ்சார் அப்படின்னா தமிழா துல்லியல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புடைய சிறு துண்டு பேப்பரில் எழுதி கடற்கரையில் குழுமி இருந்த மக்களிடையே என்ன செஞ்சார், வழங்கியதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவரை சிறையில் அடிச்சிட்டாங்க. அது வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபா அபராதமும் விதித்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு தண்டனை, 3 மாதம். அதுக்கப்புறம் 300 ரூபா நீ கட்டணும் அபராத தொகை அப்படின்னு. கட்ட தவறினால் என்னாச்சு, மேலும் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை. அப்போ 6 மாத கடுங்காவல் தண்டனை அனுபவித்தேன். எதற்காக, துண்டு பிரசுரத்தை தமிழா துல்லியல் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பிரசுரத்தை மக்களிடம் கொடுத்ததுக்காக இவர் என்ன செஞ்சார், 300 ரூபா அபராதம் 3 மாதமும் 300 ரூபா அபராதம் கட்ட முடியாதனால திருப்பி என்னாச்சு 300 ரூபாய் 3 மாதமும் சேர்த்து மொத்தம் 6 மாத கடுங்காவல் தண்டனையை
அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள், இப்போ ஆகஸ்ட் 1942 ஆகஸ்ட் 8 இந்திய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய புதிய நாள். ஏன்னா இந்தியாவின் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இல்லையா, அந்த தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சியானது ஒருமனதாக நிறைவேற்றியது. அப்போ என்னாச்சு, தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் இவரும் என்ன செஞ்சிட்டாரு, ஆகஸ்ட் 13ஆம் நாளில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். யார், மாப்போ சிவஞானம். அப்போ வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இவர் அங்கு சந்தித்த தலைவர்கள் யார் யார் அப்படின்னா, காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உள்ளிட்ட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் அங்கே இவர் பார்த்தாரு. இது கேட்பாங்க, மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையில் சந்தித்த முன்னணி தலைவர்கள் யாவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே என்னாச்சு அப்படின்னா, சில நாட்கள் பிறகு அங்கேருந்து என்னாச்சு, அமராவதி சிறைக்கு மாற்றினார்கள். அந்த சிறைச்சாலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டதாம். அப்படின்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதில் ஒரு விசிறி கூட இல்லாமல், மின் விசிறி கூட இல்லாமல் 120 டிகிரி அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுக்கான நிலைமையானது எவ்வாறு இருந்தது, மிகவும் மோசமாக இறங்கத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு பற்றிய கனவு, இவ்வளோ கஷ்டத்தில் தமிழ்நாடு பற்றிய கனவு பாருங்கள். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமக்கு சென்னை மாநகரில் விடுதலை விழாவானது கொண்டாடி முடிந்த மறுநாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றோம். வட எல்லையே போராட்டம். இதுதான் வடக்கு எல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது அப்படிங்கிறாரு. இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தனர். முக்கியம், விடுதலைக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, மொழி வாரியாக பிரித்தாங்க. அப்போது ஆந்திர தலைநகர் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திரா புதிதாக அமைவிருந்த ஆந்திர மாநிலத்துடன் என்னாச்சு அப்படின்னா இணைக்க விரும்பினர். அந்த சூழலில் வடக்கு எல்லை தமிழ் மக்கள் ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் யார் அப்படின்னா, தமிழாசான் அப்படி மங்களங்கிழார் ஆவார். இவருடன் இணைந்து தமிழக கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அவரும் மாப்போ சிவஞானம், மங்களங்கிழார், விநாயகம், ES தியாகராஜன், ரஷீத் அப்படின்னு ஏராளமானோர் என்ன செஞ்சாங்க, சிறைவசப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டு, இது ரொம்ப முக்கியம், ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராஜனும் பழனி சிறையிலிருந்து மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்ததாக சொல்கிறாரு அவர் அடுத்தது, சர்தார் KM பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையமானது என்ன செஞ்சு அப்படின்னா, சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துருச்சு. அதனை என்ன செய்ய முடியல, எங்களால் ஏற்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மாலவன் குண்டம் போனால் என்ன, வேலவன் குண்டமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னாரு. மாலவன் அப்படின்னா யார், திருமால். அப்போ ஆந்திரா அந்த அது போனாலும் வேலவன் யார், திருத்தணி முருகன் இல்லையா, அதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினார். மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது. அதன் விளைவாக கடைசியாக என்னாச்சு, படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்களானது மீட்கப்பட்டது. இது கிடையில இங்கே இந்த பாருங்கள், தெரிந்து தெளிவு மார்சல் நேசமணி, இதிலேருந்து ஒரு மதிப்பெண் வேணா இன்புக்கில் கேட்பாங்க பாருங்கள். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர், நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னா, மார்சல் நேசமணி என்பவர். இவர் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இதனால் இவர் என்னன்னு சொன்னோம், மார்சல் நேசமணி அப்படின்னு சொல்கிறோம். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. இது இம்பார்ட்டன்ட், 1 வேர்டில் கேட்பாங்க. எப்போ, நவம்பர் 1 1956ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டமானது தமிழ்நாட்டுடன் இணைந்தது. தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசானது இவருக்கு நாகர்கோயிலில் சிலையோடு மணிமண்டபம் அமைத்து இவரை சிறப்புப்படுத்துகிறது. அடுத்ததாக சென்னையை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பை பார்ப்போம். ஆந்திர மாநிலம் பிரியும் பொழுது என்னாச்சு, சென்னை தான் ஆந்திராவுடைய தலைநகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகரை காக்க என்ன செஞ்சார், அவரே தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கி முன் வந்தார். சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்த ஆந்திரம் அமைக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி யாருன்னா, வாஞ்சு அப்படிங்கிறவுடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையம், 1 man கமிஷன் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதற்காக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்களானது நிலவியது. இந்த நிலையில் என்னாச்சு அப்படின்னா,
இதையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய சென்னை மாநகர தந்தை யார் அப்படின்னா செங்கல்வராயன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை இட்டவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். இது ரொம்ப முக்கியமான இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படிங்கிற 3 மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. அப்போ முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னா சென்னை தமிழகத்தின் இது தலைநகர் எது சென்னையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்று. அப்போ அதை சென்னை மாநகர தந்தை யார் செங்கல்வராயன் தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு விட்டு அதில் ஒரு தீர்மானம் என்ன தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழங்கினார் மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தேனும் அப்படின்னா என்னது, உயிரை கொடுத்தாவது சென்னையை மீட்டெடுப்போம் அப்படின்னாரு. தீர்மானம் வெற்றிகரமான நிறைவேற்றப்பட்டது. நடுவண் அரசை அசைத்தது. கடைசியாக 25/3/1953 நாடாளுமன்றத்தில் என்னது பிரதமர் நேரு நடுவண் அரசின் சார்பின் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது. அடுத்ததா தெற்கெல்லை போராட்டம். வடக்கெல்லை போராட்டம் முடிஞ்சு என்னது தெற்கெல்லை போராட்டம். தாய் தமிழக மக்களில் பலர் என்ன செஞ்சாங்க, தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள். நான் முதலில் ஈடுபட்டது எதுக்கு அப்படின்னா தெற்கெல்லை போராட்டம் தான், கிளர்ச்சி தான். 1946 25 நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியாக வடிவீஸ்வரம் அப்படிங்கிற வடிவை வாலிபர் சங்கத்தில் ஆண்டு விழாவில் பேசினேன். வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கம் அப்படிங்கிற ஆண்டு விழாவில் பேசினேன். அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய எனது முதல் பேச்சு. அந்த நாளில் என்னாச்சுன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ சிலம்பு செல்வர் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் மாப்போ சிவஞானம். ஏன் அப்படின்னா நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. ஏன்னா திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்ல. ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரம்தான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நான் உறுதியாக கூறுவேன் அப்படிங்கிறாரு. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் பட்டி தொட்டி எல்லாம் என்ன செய்ய சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தினோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அவர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். 1953 54 ஆண்டுகளில் என்னாச்சு அப்படின்னா தெற்கெல்லை பகுதிகளெல்லாம் கேரளா திருவிதாங்கூர் முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம் அப்படிங்கிறாரு. அடுத்து தமிழகத்தின் வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழரசு கழகம்தான் என்றாலும் அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லைப்பகுதி மக்களிடமே என்ன செஞ்சாங்க விட்டு வைத்திருந்தார்கள். அவர்களுள் PS மணி, சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா ஆகியோர் ரொம்ப முக்கியமானவங்க, முதன்மையானவங்க. தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிர் நீந்த தமிழரசு கழக தோழர்களான யார் யார் அப்படின்னா தேவசகாயம், செல்லையா ஆகிய இருவரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நதானியல், தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர். இவங்கெல்லாம் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் மாப்போ சிவஞானம். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவராக இருந்தார். அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் என்ன ஆயிடுச்சு, மேலும் வலுப்பெற்றது, தீவிரமானது அப்படின்னு சொல்கிறாரு. திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலமானது உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம், எங்கள் கேரளாவில் தேவிக்குளம், பீர்மேடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோயில் ஆகிய பகுதிகளில் தமிழகத்தோடு சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழரசு கழகமானது போராட்டத்தை தொடங்கியது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பசல் அலி ஆணைய திட்டம் விண்ணப்பித்தனர். இந்த பசல் அலி ஆணையம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை 1955 அக்டோபர் மாதம் 10 வெளியானது. அந்த பரிந்துரையில் என்னாச்சு அப்படின்னா சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடு திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்யத்திலிருந்து கல்குளம், விளவங்கோடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தன. தேவிகுளம், பீர்மேடு அப்படின்லாம் இதெல்லாம் கேரளாவோடைய சேர்ந்துருச்சு, நம் கைவிட்டு போயின அப்படிங்கிறாரு.
புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கடமலையாகவும் தெற்கு எல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதனை படித்த பொழுது எனது நெஞ்சம் இரும்பூது எய்தியது, பெருமகிழ்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்றாரு. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது அந்த நாட்டின் பெற்ற தவப்பயன் அப்படிங்கிறாரு. அந்த தெய்வீக எல்லைகளை நாம் ஓரளவினும் தமிழகம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத நினைப்பது தான் என்பதுதான் இந்த வாழ்நாள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி மாப்போ சிவஞானம் அவர்கள் கூறுகிறார். அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பகுதி தான் எத்திசையும் புகழ் மணக்கங்கிறது பாருங்க. கடல் கடந்த தமிழ் வாணிகம், அதாவது பண்டைய தமிழர்கள் கடல் கலந்து வாணிகத்தில் சிறந்திருந்தனர் அப்படிங்கிறது நாம் அறிந்த செய்தி தான். இப்போ ஆஸ்திரிய நாட்டு தலைநகரான வியன்னா குறிச்சுக்கணும். அதில் அருங்காட்சியகத்தில் பேப்ரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய வகை கையெழுத்து சுவடியானது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுவடியில் என்ன செய்தி தெரியுது அப்படின்னா, சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகர்களுக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தமானது இருந்தது அப்படின்னு தெரியுது. இது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதாக செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதுவும் கேட்கலாம். அடுத்தது நூல்வெளி அப்படிங்கிற பகுதி. இதில் இந்த சிற்றகல் ஒலி அப்படிங்கிறது யாருடைய, இதை எந்த நூல்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மாப்போ சிவஞானத்துறை எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று நூலில் இருந்து இந்த கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டது. இந்த எனது போராட்டம் இதை குறிச்சுக்கணும். அடுத்தது சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சி மாப்போ சிவஞானம். இவர் காலம் இது 1906 1995 வரை விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்தவர். 1952 முதல் 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 78 முதல் 86 வரை சட்ட மேலவை தலைவராகவும் பதவி வைத்த பெருமைக்குரியவர். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். இது ரொம்ப முக்கியம். இவருடைய சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற நூல் எது அப்படின்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, ரொம்ப முக்கியம். இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். தமிழ்நாடு அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை வைத்து இவரை பெருமைப்படுத்தியுள்ளது. ஆக இந்த சிறந்த விடுதலை போராட்ட வீரர் பற்றி நம்ம விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தானே அதை எழுதினது பெருமைக்குரியவர் அப்படிங்கிற வகையில் இவர் ஒரு சிறந்த தலைவராக கருதப்படுவார். நன்றி.